ஹலோ டிஎன் ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ். நீங்கள் 7500 வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதில் டிஎன் ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸாம் செப்டம்பர் 6 கம்மிங் 2026 செப்டம்பர் 6 நடக்க இருக்குது. இது நீங்கள் இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7500 பெர் மந்த் ஃபார் நெக்ஸ்ட் 10 மந்த்ஸுக்கு கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாப் 1000 எடுக்க போகிறாங்க. அதில் டாப் 225 மார்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங்கும் கொடுக்கப்படுகிறது. வித் போத் ரெசிடென்ஷியல் அந்த போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வித்தவுட் ஃப்ரீயோட கவர்மெண்ட்டோட செலவில் நீங்கள் படிக்க போகிறீங்க யூபிஎஸ்சி. ஸோ இப்போது ஸ்கில் ட்ரைனிங்கில் மார்க் என்ன கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் ஏஐசிசின்னு சொல்லுவாங்க, அந்த கோச்சிங் சென்டரில் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அதில் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. இப்போ சென்னையில் நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு 225 சீட்ஸ் வந்து அதுக்கு 225 சீட்ஸ் அதில் இருக்குது. அவுட் ஆஃப் 1000 நீங்கள் டாப் 225 வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக கிடைக்கலாம். அதில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு 11 சீட்டும், பிசி முஸ்லீமுக்கு 7 சீட்டும், பிசிக்கு 54 சீட்டும், எம்பிசிக்கு 40 சீட்டும், எஸ்டிக்கு 6 சீட்டும், எஸ்சி ஆதி திராவிடருக்கு 18 சீட்டும், எஸ்சிக்கு வந்து 89 சீட்டும் அப்படின்றது இருக்குது. இது இல்லாமல் நான் ரெசிடென்ட் சென்னை, ரெசிடென்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை கோயம்புத்தூர் அப்படின்றது தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கேட்டகரிஸ்க்கு சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் டாப் காம்படிஷன் எங்கே அதிகமாக இருக்கும்னா சென்னையில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் டாப் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், விச் இஸ் 225 சீட்ஸ். இந்த டாப் காம்படிஷன் சென்னையில் நீங்கள் ரெசிடென்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்றத நான் ஒரு பைஃப்ரிகேஷன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஸ்கில் ட்ரைனிங்கோட கட் ஆஃப் எவ்வளோனா 104. அதுலேருந்து 10 மார்க் நீங்கள் அதிகமாக எடுக்கணும், விச் இஸ் 114 மார்க் எடுத்துருந்துருக்கணும் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பிசியாக இருந்தீங்கன்னா 92 மார்க் ப்ளஸ் 10 மார்க் 102 மார்க்ஸ் வந்து நீங்கள் பிசியில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் அந்த டாப் 225 இருக்கலாம். நெக்ஸ்ட் பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 88 மார்க்கும், எம்பிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 98 மார்க்கும், ஷெடியூல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 85 மார்க்கும், ஷெடியூல் கேட்டகரியில் ஆதி திராவிடரோட பிரிவில் இருந்தீங்கன்னா நீங்கள் 63 மார்க்கும், ஷெடியூல் ட்ரைபாக இருந்தீங்கன்னா 75 மார்க்கும் எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ, எப்பயுமே நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணணும், அதாவது நெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத செக் பண்ணும்போது இப்போ 104 கொஷின்ஸ்னா கிட்டத்தட்ட நீங்கள் 57 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தா போதும். 57 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தா உங்களுக்கு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மினிமமாக 7500 என்ஷூர் ஆகிடும். அதோட ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்லையும் ஒரு சீட் என்ஷூர் ஆகிடும். ஸோ உங்களோட டார்கெட் எவ்வளோனா மினிமமாக 57 மார்க் ஷுவர் ஷாட்டாக நான் கரெக்ட் போடணும் அப்படின்றத உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். தேங்க்யூ.